ஸ்கின் டைட்டனிங் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் ஸ்கின் டைட்டனிங் ஆயில் செஞ்சிடலாம். அதுவும் ரொம்பவே செலவு இல்லாமல் செஞ்சிட முடியும், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல். இன்றைக்கி ஸ்கின் டைட்டனிங் ஆயில் அம்மா செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதோடைய ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபதா zacs kitchen-லேருந்து. இது உங்களுக்கான சேனல். நமது மொழி இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு தான் நம்ம ஸ்கின்னுடைய சுருக்கத்தை நம்மளுக்கு தவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆயில் உங்களுக்கு தயார் பண்ணி காட்டுறேன்ப்பா. வாங்க இந்த எண்ணெயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இது பேக்கிங் சோடாப்பா. இந்த பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்குருவோம் ஃபுல்லாக. ஏன்னா இது மருந்து அடிச்சிருப்பாங்க, கெமிக்கல் இது மருந்து அடிச்சிருக்கனால நம்ம இந்த தோலை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நல்லா பேக்கிங் சோடா வச்சு நம்ம நல்லா ஆரஞ்சோடைய தொளி மேலே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அதில் உள்ள மருந்து கெமிக்கல் அடிச்சிருந்தாலும் நமக்கு இது நல்லா க்ளீன் ஆயிரும். நல்லா கழுவியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ அம்மா ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கேன்ப்பா. இதில் உள்ள மேலே தோலை சீவிக்கிடுவோம். இப்போ கேரட்டுடைய தோலை சீவியாச்சு. இந்த பக்கம் நம்ம வெட்டிக்கிடுவோம், தேவையில்லை. இப்போ இந்த கேரட்டை நம்ம துருவிக்கிடுவோம். கேரட்லப்பா நம்மளுக்கு வைட்டமின் ஏ இருக்குது. அதனால் ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு மீடியமான கேரட்டை நம்ம துருவியாச்சுப்பா. இப்போப்பா அம்மா இதில் இப்போ கேரட்டை துருவி இருக்கும். இப்படி ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதோ எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இந்த கேரட்டுடைய துருவலை இதில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். அது பேக்கிங் சோடாவில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வாஷ் பண்ணதப்பா இந்த ஆரஞ்சோடைய தோலை மட்டும் நம்ம இதில் துருவிக்கிடுவோம். இதில் வைட்டமின் சி இருக்குப்பா. அதனால் நம்ம உடம்புக்கு வைட்டமின் சி தேவைப்படும். இப்போ அவ்வளோதான்ப்பா, நம்ம ஆரஞ்சோடைய தோலை நல்லா சீவியாச்சு. இப்போ பழம் நமக்கு தேவையில்லை, வெறும் தோல் மட்டும் தான் எடுத்துருக்கோம். கேரட்லப்பா நம்மளுக்கு வைட்டமின் ஏ இருக்குது. அதனால் ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின் சி இருக்குப்பா. அதனால் நம்ம உடம்புக்கு வைட்டமின் சி தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். ஸ்கின்னுடைய சுருக்கத்தை நல்லா தவிர்க்கக்கூடியது. இந்த ஆரஞ்சு தொலியை இந்த கேரட்டோட போட்டுக்குருவோம். இப்போ அம்மா இது பிரியாணி இலைப்பா. நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பிரியாணி இலையை 2 இலை போட்டுக்குருவோம். இதை அப்படியே பிச்சு போட்டுக்குருவோம். பிரியாணி இலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 இலை போட்டுக்கோங்க. இது மீடியமான இலை, அதனால் நான் 2 இலை போட்டிருக்கேன். ஓகே, இது ஆலிவ் ஆயில்ப்பா. நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங் தரக்கூடியது. அதனால் நம்ம இது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்குருவோம். இந்த இதில் அதாவது இது முங்குற அளவுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்குருவோம். இப்போ 100 கிராம் ஆலிவ் ஆயில் ஆரஞ்சுலேயும் கேரட்லேயும் அம்மா போட்டிருக்கேன். நல்லா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் போட்டிருக்கோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம ஒரு வேஸ்டேஜ் துணி இருக்குல்லப்பா, இதை இதுக்குள்ளே வச்சுருவோம். இந்த இதுக்குள்ளே வச்சுருவோம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டு, ஆரஞ்சோடைய தோல், இந்த பிரியாணியோடைய இலை, இந்த ஆலிவ் ஆயில், இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த தண்ணிக்குள்ளே சுடுதண்ணியில் உள்ளே இறக்கிடுவோம். தண்ணி உள்ளே எதுவும் போயிடக்கூடாது. நம்ம இந்த தண்ணியோடைய சூட்டில் தான் ஆலிவ் ஆயிலை நம்ம வேக விட போகிறோம். உள்ளே இறக்கிட்டேன்ப்பா. இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போப்பா நம்ம 20 நிமிஷம் நல்லா நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கொதிக்கிற தண்ணி நல்லா ஹீட்டில் நம்மளுக்கு ஆலிவ் ஆயிலும் ஆரஞ்சு எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு.
இப்போப்பா நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஆரஞ்சும் கேரட்டு நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லையா, நல்லா வெந்துருச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி ஃபுல்லாக நல்லா நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சுப்பா, நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு தோல், கேரட்டு நல்லா உங்களுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சு நல்லா ஆறிடுச்சு, வெது வெதுப்பாக இருக்குது. தொட்டோம்னா நம்மளுக்கு லைட்டாக வார்மாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் நிறுத்துக்குருவோம். இப்போ அம்மா பூரா எண்ணெயை ஃபுல்லாக நிறுத்தாச்சு. இது வந்து சக்கை நம்மளுக்கு, இது ஒரு பவுலில் தனியாக போட்டுக்குருவோம். இப்போப்பா அம்மா வந்து ஃபுல் சக்கையும் நல்லா ஃபுல்லாக ஒரு பிட்டு ஆயில் இல்லாமல் சக்கையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் ஒரு ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ அம்மா வந்து நல்லா பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம இதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். டெய்லி நம்ம கை போடக்கூடாது, ஸ்பூன் எடுத்துக்கிறணும். அம்மா வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் கையில். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா ஆயிலில் கையிலையோ கழுத்தில் ஃபேஸில் போட்டுக்கிறணும். கழுத்தில் போட்டுக்கலாம், ஃபேஸில் போட்டுக்கலாம், கையில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்குப்பா நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து நம்ம அப்படி ஸ்கின்னில் தேய்ச்சோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். சுருக்கம் வந்து நல்லா தவிர்க்கப்படும்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.